Hi friends, இன்னைக்கு வந்து fridge organization வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னோட ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜ், எல்ஜி மாடல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இதில் வந்து இன்வெர்ட்டர் லீனியர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். இதில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 310 லிட்டர்ஸ். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வித்தவுட் ஸ்டெபிளைசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் வந்து ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ண தான் செய்கிறேன் ஃபார் தி சேஃப்டி பர்பஸ். ஸோ இப்போ மேலே உள்ள டாப் போர்ஷனை பார்க்கலாம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கூலிங்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் மேலே வந்து ஏதோ கூலிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜோடு சேர்ந்து வந்தது தான், நானாக எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. அது மேலே நான் வந்து ஸ்டெபிளைசர் வச்சு ஒரு துணி வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து அதிகமான பொருட்கள் எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் வைக்கவும் முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே வந்து ஃப்ரீசர் செக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது ஃபார் தி எமர்ஜென்சி பர்பஸ். அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு இதில் வந்து மீன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து இறால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மற்றபடி இந்த மாவு பொருட்கள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், இதெல்லாம் நான் எதுவுமே இதில் நான் வைக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இதில் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் இருக்கிற அந்த டோர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃப்ரீயாக தான் இருக்கும். எதுவுமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஒன்லி திங் என்னென்னா நோம்பு டைம், அதாவது 30 days நோம்பு வைப்போம்ல, அந்த டைமில் மட்டும்தான் சம் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மேலே இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒன்லி திங் நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா புல்லோ ட்ரே, அது போக கீழே வந்து 3 எக்ஸ்ட்ரா ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே புல்லோ ட்ரேயில் பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதாவது பட்டர், சீஸ், பன்னீர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மேலே உள்ள ட்ரேயில் நான் வச்சுருப்பேன். பேக்கெட் பால் வந்து வாங்குறது கிடையாது, அது நிறுத்தி ஒரு 5 வருஷம் ஆகுது. பசுமால் வந்து வீட்டுக்கே வரும். ஸோ அதனால் பேக்கெட் பால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒன்லி பட்டர், சீஸ், அப்புறம் பன்னீர், இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே உள்ள ட்ரேயில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து அரைச்சி ஒரு தனியாக ஒரு கண்டெய்னரில் நல்லா ஏர்டைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 நாளைக்கு வரும். ஸோ அதனால் தனியாக ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் பண்ணி வச்சிட்டோம்னா அது புளிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா 10 to 15 முட்டை வரைக்கும் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி முட்டை கேட்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி 10 to 15 முட்டை வந்து வாங்கி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குன்னா, நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து தண்ணி விட்டு நம்ம கிரைண்டரை கழுவுவோம் பாருங்கள், அந்த மாவு, அதாவது தண்ணி மாவை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்போயாவது நம்ம வந்து இட்லியோ தோசையோ நம்ம கரைக்கும் போது இந்த மாவை வந்து எடுத்து அதோட கரைச்சி நம்ம வந்து புளிக்க வச்சு இட்லியோ தோசையோ நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து தனியாக தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்.
ஏற்கனவே கூட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இட்லி தோசை மாவு வந்து அதிக நாள் புளிக்காமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா குக்கிங் பண்ணப்போ நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டை மட்டும் எடுத்தால் போதும், நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப சீப்பாக தாங்க கிடைக்கிது. இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட் கூட பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 77 ருபீஸ் தான், ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பேஸ்கெட்டு பார்த்திங்கன்னா வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக சவுதி போயிட்டு வந்ததுனால நிறைய சாக்லேட்ஸ் வந்து இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போதைக்கு எந்த லெஃப்ட் ஓவர்ஸும் இல்லை. ஸோ அதனால் அது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி 2 பெட்டு வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டோடு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட்டை பார்க்கலாம். ஸோ வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கூலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒன்று வந்து ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரூட் வைக்கிறதா இருந்தால் நம்ம இந்த பக்கம் நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கிறலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும் போது இந்த பக்கம் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே நம்ம வச்சுருக்கும் போது அதிகமான சில்னஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கூலிங் வந்து உள்ளே போகும். ஃப்ரூட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாபை வந்து இந்த பக்கம் நீங்கள் நகர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கம்மியான வெஜிடபிள்ஸ் தான், ஏன்னா வீக்கெண்டு. ஸோ அதனால் அதிகமான வெஜிடபிள்ஸ் உள்ளே இல்லாட்டா வந்து நிறையா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பீட்ரூட் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வச்சுருக்கேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து கருவாடு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெளியே வச்சா வந்து வண்டோ இல்லை வந்து எறும்பு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதனால் வந்து தனியாக ஒரு ஏர்டைட்டு டப்பாவில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராது, மற்ற இடத்துக்கு அந்த ஸ்மெல்லாம் போகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். நிறைய ஐட்டங்கள் வந்து போட்டு கபோர்டு மாதிரி டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து டோர் செக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இன்னொன்று வந்து சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹோம்மேட், எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸு இல்லாட்டா ட்வைஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டூனா, இது வந்து சவுதியில் வாங்கினது. அப்புறம் இது வந்து சிக்கன் சாசேஜ், இதுவும் வந்து சவுதியில் வாங்கினது. ஸோ இதுவும் வந்து சிக்கன் தான்.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைசின்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்காக வெளியே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வெளியே இந்த டோர் செக்ஷனில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மில்க் மேட் இருக்குது யூஸ் பண்ணது. ஸோ அவ்வளோதான். இந்த மேலேயும் கீழேயும் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து வைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு உள்ள செக்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்லி சாஸ், அப்புறம் வந்து ஜாம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பேன். ஸோ டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து பின்னாடி வந்து சோயா சாஸ் இருக்குது, அப்புறம் ஜாம் இருக்குது, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதனால் எப்போவுமே அது ஃப்ரிட்ஜில் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மாசி கருவாடு அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கவரோடையே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் எதுவும் வெளியும் வராது. அதே மாதிரி அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஏர்டைட் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாம், அப்புறம் வந்து தேன், இதெல்லாம் வச்சுருக்கேன் சின்ன சின்ன பாட்டிலில். இதை வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக சும்மா அப்படி வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியே போனால் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒன்றும் இல்லை, வந்து ட்ரேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க இருக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜில். அதிகமான பொருட்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து எந்த ஐட்டம்ஸும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதிகமான கூலிங் வந்து மற்ற ஐட்டங்கள்ஸ்க்கு வந்து போகாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.